ஓம் புண்ணிய பாப விவர்ஜிதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. பிரம்மஜான பிரபாவேன புண்ணிய பாப விவர்ஜிதः பிரம்மைவ சன் பிரம்மமப்யேதி ப்ரூதே வேதாந்த பாஸ்கரः. பிரம்மஜான பிரபாவேன புண்ணிய பாப விவர்ஜிதः சன் பிரம்மஜானி ஜீவன்னேவ பிரம்மைவ சன் பிரம்மைவ அப்யேதி. अद्य दिनाङ्कः मार्च मासे 28 दिनः. अद्य दिनस्य विषयः पापक्षयाय ज्ञानमेव रामबाणः. கேனோபனிஷதில் இடம்பெறுகின்ற இந்த மந்திரம் 4-9வது மந்திரம். யோவா ஏதமேவேதம் வேத அபஹத்ய பாப்மானம் ஆத்ம தத்துவம் சம்யக் ஜானாதி சேத் சஹா புண்ணிய பாபே அத்தியேதி. யார் ஒருவன் ஆத்ம ஞானத்தை நன்கு அறிகிறானோ அவன் புண்ணியத்தையும் பாபத்தையும் கடக்கிறான். யதா சாஸ்திரம் புண்ணிய கர்மாணி கிருத்வா சுபானி பலானி பிராப்னோதி சாஸ்திர நிஷித்தானி பாபானி கர்மாணி கிருத்தானி சேத் அசுபமேவ பலம் பிராப்யதே. சாஸ்திரம் எவ்வாறு கர்மங்களை சொல்லுகிறதோ அவ்வாறு கர்மங்களை செய்தால் புண்ணியங்கள் ஏற்படும். அதேபோல் சாஸ்திரம் எதை நிஷேதம் செய்கிறதோ அவைகளை செய்தால் அசுபமான பலன்கள் ஏற்படும், அவைகள் பாபம் எனப்படும். தஸ்மாத் மானவேன சதா புண்ணிய கர்மாண்யேவ கர்த்தவ்யானி பாபகர்மாணி ச ஹாத்தவ்யானி இதி பூர்வமீமாம்ச தர்சனம் ததா சகல சாஸ்திராணி புராணி ச உபதிஷந்தி. அதனால் மாணவன் ஒரு மனுஷன் எப்பொழுதுமே புண்ணிய கர்மங்களையே தேர்ந்தெடுக்க வேண்டும், பாப கர்மங்களை அறவே தவிர்க்க வேண்டும் என்பதுதான் பூர்வ மீமாம்ச தர்சனத்தினுடைய புராணங்களினுடைய மற்ற சாஸ்திரங்களுடைய உபதேசமாக அமைகிறது. சத்தியமேவை தத்து, உண்மைத்தான் அவைகள் எல்லாம். வேதாந்தேஷு து வேதாந்தேஷு புண்ணிய பாபே உபயே அப்பி கர்மணி பாபசப்தேனைவ வியபதிஷ்ய ஏதத் பாப பரிஹாராய ராஜமார்கா உபதிஷ்யதே. ஆனால் வேதாந்தத்திற்கு வந்தாலோ பாபமும் பாபம் புண்ணியமும் பாபம் என சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய பாபமானது எந்த பாபம்? புண்ணியமான பாபமும் பாபமான பாபமும் இரண்டு பாபமும் நீக்குவதற்கான ராஜமார்க்கமாக ஞானமானது கொடுக்கப்படுகிறது. புண்ணிய பாபே உபே அப்பி கர்மாணி கர்மணி தேகாந்தரோத்பத்தௌ ஹேதுத்வாத் பந்தகே ஏவ பவதஹ. புண்ணியம் செய்தாலும் அந்த புண்ணியமானது மனிதனுக்கு ஒரு தேகத்திலிருந்து இன்னொரு மேலான தேகத்தை கொடுக்கின்ற மறுஜன்மத்தை கொடுப்பதனால் புண்ணியத்தையும் பந்தமாகத்தான் அது கருதுகிறது. அஜ்ஞானமேவஹி புண்ணிய பாபயோஹோ ஹேதுஹு. புண்ணியத்துக்கும் சரி பாபத்திற்கும் சரி அஜ்ஞானமே தான் ஹேத்துவாக இருக்கிறது. அஜ்ஞானாதேவ காமஹா காமாதேவ ச கர்மணி தஸ்மாத் ஆத்மஜானாதேவ அக்ஞஸ்ய நாசஹா. அஜ்ஞானத்தினால்தான் காமம் இருக்கிறது, காமத்தினால்தான் கர்மம் இருக்கிறது. அதனால் ஆத்மஜானத்தினால்தான் அஜ்ஞானமானது நாசனம் செய்யப்படும். அஜ்ஞான நிவர்த்தியைஹி ஆத்மஜானமேகமேவ ராமபானஹா. அஜ்ஞானத்தை நிவர்த்தி செய்வதற்கான ஒரே ராமபானம் ஆத்ம ஞானமேவதான். ராமபானம் என்று கூறுவதன் மூலமாக ஏன் இங்க ராமபானம் என்று சொல்லப்படுகிறது என்றால், ராமருடைய பானம் ஒரு தடவையும் குறி தவறியது இல்லை. ஆத்மானம் அகர்த்தாரம் அபோக்தாரம் யஹா ஜானாதி சயேவ ஆத்மவித். ஆத்மா கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை, செய்பவனும் இல்லை, அனுபவிப்பவனும் இல்லை என்று தன்னை நான் அதனுடைய விஷயத்தை யார் அறிகிறானோ அவனே
ஆத்ம ஞானமுடையவன் விசாரேன புண்ணிய பாப சம்பந்த ரஹிதம் ஆத்மானம் விஜானதா புண்ணிய பாபே பஸ்மீபவதா. விசாரம் செய்வதின் மூலமாக புண்ணிய பாப சம்பந்தம் என்பது அறவே ஆத்மாவுக்கு கிடையாது என்று எவன் அறிகிறானோ அவனே புண்ணிய பாபத்தை பஸ்மமாக்கியவன். ஓம் புண்ணிய பாப விவர்ஜிதாய வேதாந்த பாஸ்கராய நமஹா.